ஏ உமா, இப்ப நீ சமைச்சு தர போறியா இல்லையா? இப்பன்னு இல்ல, 2 நாளைக்கு நான் எந்த சாப்பாடும் சமைக்க போறது இல்ல. 2 நாள் நான் இப்படியே தான் இருக்க போறேன். உமா, எங்க அம்மா வந்துச்சு, உனக்கு தண்டனைக்கா வயிறும், ஒழுங்கா போய் சம. யோ, உங்க அம்மா தான் என்கிட்ட சொல்லிட்டே போயிடுச்சியா, 2 நாள் வராதாமா. 2 நாள் நான் இப்படிதான் இருக்க போறேன். போய் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வா. ஏன்னா நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே எனக்கு பசிக்கும், வயிறு முட்டை சாப்பிடணும், அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கணும். போ போ போ, சீக்கிரம் போ. இந்த உமாவை நம்பி இனி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நேரம் கடையில வாங்கினாலே ஊருப்பட்ட காசு வாங்குறாங்க. இதுல 2 நாளைக்கு 3 நேரமும் கடையில வாங்கி சாப்பிடணும்னா நம்ம சம்பளமே பத்தாது. போதாத குறைக்கு இவ அது இதுன்னு வா. கடையில வாங்குறதுல சரிப்பட்டு வராது. நம்மளே வீட்லயே சமைச்சு சாப்பிடுவோம். என்னோட நிலைமை எந்த ஒரு ஆம்பளைக்கும் வரக்கூடாது. எப்படி பாடா படுத்துறாங்க. கதவை பொறுமையா தள்ள முடியாதோ, எப்படி டப்புன்னு அடிச்சுட்டு போறாருன்னு பாரு. சி, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். மாமியார் தான் வந்துருச்சோ என்னமோன்னு. சி, எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி எல்லா பக்கமும் இடியா விழுகுதுன்னு தெரியல. ஆபீஸ்ல வேலை ஒழுங்கா செய்யலன்னு அவங்க கத்துறாங்க. சரி, வீட்டுல வந்து ஒழுங்கா சோறு சாப்பிடலான்னா இவ சமைக்க மாட்டேங்கிறா. சரி, பெத்த தாயாவது சமைச்சு கொடுக்கணும்னு பார்த்தா அது எந்நேரமும் டிவியே கதின்னு இருக்கு, அக்கா வீடே கதின்னு இருக்கு. நான் என்னதான் பண்ணுவேன்? ஐயோ, இப்ப என்னத்த சமைக்கிறதுன்னு ஒன்னும் தெரியலையே. சரி, காய் என்ன கிடக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சமைப்போம். வீட்டுல அந்த மளிகை ஜாமான் வாங்கணும், இந்த மளிகை ஜாமான் வாங்கணும், இந்த காய் வாங்கணும், அந்த காய் வாங்கணும்ன்றா. அம்போட்டு காசையும் வாங்குறேன். ஆனா வீட்டுல ஒரு காய் கூட இல்லையே. இந்த வீணா போன கேரட்டை வச்சிருக்கா, அப்புறம் 4-5 வெங்காயம் இருக்கு. இதை வச்சு என்னென்ன செய்ய முடியும்? இனிமே இவளை நம்பி ஒரு பிரோஜனம் இல்ல. இனிமே காய் வாங்குறதுக்கு இவளை அனுப்பவே கூடாது. நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடணும். காய் வாங்குறேன்னு இந்த இத்து போன காயெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மீதி காசை அப்படியே ஆட்டை போட்டு வச்சுக்கிறது. அதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு இந்த உமா. இன்னைக்கு தானே கிச்சனுக்கு வந்து பார்த்தா தெரியுது, ஒரு காய் கூட இல்ல. சரி, இந்த கேரட்டை வச்சு என்னத்த பண்ண முடியுமோ பண்ணுவோம். குயில போடுச்சு கூண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு காலை உடைச்சி சமைக்க சொல்லுகிற உலகம். அது எப்படி சமைக்கும் அப்பா, இதுக்கு சமைக்கவே தெரியாதப்பா. ஓ, என் மகத்தாரி பேச்ச கேட்டுக்கிட்டு அங்கிட்டு போனது ஏன் தப்பு தான். போ, மாமியா 2 நாள் வெளியே போயிடும், நீ வந்து எனக்கு துணைக்கிடுமான்னு சொன்னேன். சரின்னு போன உடனே அவன் மாமியாக்காரிக்கு மூக்கு வைத்திருக்குமா என்னமோ தெரியல. ஐயோ, நான் போயிருவேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி ஓடி வந்திருக்கா. இப்ப மறுபடியும் நான் வீட்டுக்கு போறேன். இதை சொன்னா என் மருமகக்காரி கை கொட்டி இல்ல சரிப்பா. என்ன பண்றது, நம்ம இதை சொல்லாம சும்மா தான் வந்தேன் அப்படி இப்படின்னு 4 பிட்ட போடுவோம். எப்பா, நம்ம வீட்டுக்கு வந்து இந்த டிவியை போட்டாதான் நிம்மதியா இருக்கும். சரி, டிவியை போடுறதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுக்குவோம். உமா, ஏ உமா, உமா, ஏ உமா, எங்கிட்டு தான் போறானே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுல ஆள் இல்லைன்னா போதும் எங்கிட்டாவது கிளம்பி போயிருவா போல இருக்கு. சரி, கேரட் வெட்டினது போதும், வெங்காயத்தை வெட்டுவோம். சோ, எங்கிட்ட போய் தொலைஞ்சா? சமயக்கட்டுல கீது இருக்காளா என்னமோ. சரி, அங்கேயே போய் பாப்போம். அம்மா மட்டும் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போனுச்சு, முழு நேரம் சமையல்காரனாவே மாத்திருவா என் பொண்டாட்டி. இப்ப மட்டும் என்னை பெத்த தெய்வம் இங்க வந்து நின்னா எப்படி இருக்கும்? போதாத குறைக்கு அந்த உமாவை 4 போடு போட்டா அதுவும் எப்படி இருக்கும்? ஆனா என் நேரம் அதுதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க அம்மா சும்மாவே எங்க அக்கா வீட்டுக்கு போனா 1 வாரம் ஆகும். இன்னைக்கு எத்தனை வாரம் பண்ண போகுதோ? அது வரைக்கும் அவ படுக்கையே கதியா இருக்க போறா. போதாத வரைக்கும் சமையலும் நம்மளே செஞ்சு வேலைக்கும் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ அம்மா, தெய்வமே தெய்வமே கண்டு கொண்டே நன்னையை நன்றி சொல்வேன் உன்னிடம். ஐயோ, கையில இருக்கிறத பார்த்தா கத்துமே, ஒளிய வைப்போம். என்ன கண்டறாவிடா, நேரத்துக்கு நீ வேலைக்கு தான போயிருப்ப, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கற? ஐயோ, இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னா அவ 1 வாரத்துக்கு கிளின்னு கிளிப்பா. சரி, அவளை பத்தி அம்மா கிட்ட சொன்னா இந்த அம்மா அங்க போய் 4 போடு போடும். அவளை என்ன பண்றதுன்னே ஒண்ணு எனக்கு புரியலையே. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது வந்து அதான் நான் வந்துட்டேன்ல, சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது என் வாயாலத்தான் சொல்லணுமா? இத பார்த்தா உனக்கு தெரிய வேணாமா? சீக்கிரம் போய் உன் மருமகளை பொலன்னு பொழப்பியா, அதை விட்டு இங்க வந்து என்கிட்ட இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, என் வாயால சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. சீக்கிரம் போமா, போய் அவளை 4 போடு போடுமா. நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேன். உன் பொண்டாட்டிய போய் 4 போடு போடுறேன். நான் இல்லனோனே அவளுக்கு குளிர் விட்டு போச்சா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காத?
அம்மா அவ பெட்ரூம்ல மட்டும் இல்லம்மா. இதெல்லாம் உன் பொண்டாட்டியே என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறியா? இன்னைக்கு யாராலையும் அவ என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. யார் அவளை காப்பாத்துனா? அவளை நீ 4 கோடு போடுவேன்னு தான் கோத்து விட்டுருக்கேன். சரி, அவ எப்படி சிக்கி இருக்கான்னு போய் பாப்போம். ஏய் உமா, அட போங்கங்க, சீக்கிரம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, சும்மா எழுப்பாதீங்க. ஏய் நான் தாண்டி உன் மாமியாரு. மாமியார் தான் மலை ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் நான் எதுக்கும் பயப்படணும்? மாமியார் பேர் சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? போங்க போய் சோத்தை வாங்கிட்டு வாங்க. ஐயோம்மா, நீ நல்லா சிக்கிட்ட. இனிமே உனக்கு இருக்குடியம்மா ஆப்பு. உமா இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா? மாமியார் குரல்ல பேசினா மட்டும் நான் அப்படியே பயந்துருவேனா? அதுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, மண்டையில முடி கூட இல்லை, சொட்டை. அதுக்கெல்லாம் நான் போய் பயப்படணும்னு நினைக்கிறேன் தலையெழுத்த. போங்க சீக்கிரம் சோத்தை வாங்கிட்டு வாங்க. தூங்கி எந்திரிச்சோன்னே சாப்பிடணும், அப்புறம் மறுபடியும் தூங்கணும். அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லு. உன் மண்டவாளம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியுது. அப்பதான் சரியான கூத்து காத்திருக்குது. இவளுக்கு வாயில சொன்னா புரியாது. எவ்வளவு தைரியம் தான் என் மேல கைய வைப்பீங்க உங்களை? ஐயோ பேயி! இல்ல இல்ல, என் மாமி. உங்களை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கத்த. ஏங்கப்பா? இல்லைங்கத்த, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்றீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்காம கூட நடந்துக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு அம்மாலாம் கிடைச்சா நாளா கோயில் கட்டி கும்பிடுவேன். ஆனா உங்க பிள்ளைங்க ஏன் இப்படி பண்றாங்க? எப்பா நீ நினைக்கிற மாதிரி என் பிள்ளைங்க வேணும்னு எதையுமே பண்ணலை. அதுவும் இல்லாமல் பெரியவன் கூட அவன் கொண்டாட்டி இருக்கான், பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன பிள்ளை அப்படி இல்லை. அவளுக்கு உலகமே அந்த அளவுக்கு தெரியாது. உலகமே அவளுக்கு வீடு புள்ள புருஷன் அவ்வளோதான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு போது உதவணும் தான் நான் நினச்சி போனேன். ஆனால் இவ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் அதை எனக்கு வேண்டவே வேண்டான்னு என்னை திருப்பி அனுப்பிட்டா. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் வச்சிருந்தா அவள் ஏதோ ஒரு பொழப்பத்தனம் பண்ணி நடத்தி எப்படியோ ஒரு கரை சேர்த்துருவா பிள்ளைன்னு பார்த்தா அதையும் வேணான்ட்டா. எப்பயும் இனிமேல் அவன் மாமியார்கிட்ட திட்டு வாங்கிட்டு அவள் வாழ்க்கையை எப்படி தான் ஓட்ட போறானே எனக்கு ஒன்றும் புரியலப்பா. எப்படி அத்த உங்களால மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் சாதாரணமா கையாள முடியுது? எப்பா நான் ஒன்றும் சாதாரணமாக கையாளலை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பொண்ணு பெற்று வளர்க்குற வரைக்கும் அவங்களுக்கு வெளி உலகனா என்னன்னு தெரியாது. அதுவே ஒரு பிள்ளைய இன்னொருத்தவங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கும்போது தான் உலகனே என்னன்னு ஒவ்வொரு பொண்ணுமே இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லைப்பா, பொண்ணு யாருன்னு அவளுக்கே முதல்ல தெரியாது. புருஷன் கூட இருக்க வரைக்கும் அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அப்படின்னு இருப்பா. பெத்தவங்க கூட இருக்க வரைக்கும் பெத்தவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு இருப்பாங்க. இவங்க யாருமே இல்லாத போது தான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கே ஒவ்வொரு பொண்ணும் வெளியே கொண்டு வரா. அது மட்டும் இல்லை, கூட இருக்க சொந்த பந்தம் நட்பு இது எல்லாமே வந்துட்டு நீ யாரு அப்படின்றத உணர்த்தும். அந்த நிமிஷம்தான் நம்ம வாழ்க்கையே மாற்றும். அதனால இப்படி பல பிரச்சனைகளை பார்த்ததுனால எனக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையா தோணலப்பா. நீங்க சொல்லும் போதுதான் அத்தை எனக்குமே புரியுது. பெண்கள்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு அவங்க மேலேயே ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடுது. அது மட்டும் இல்லையா, ஒவ்வொரு பொண்ணாலையும் ஒரே டைம்ல பல வேலைகள் செய்ய முடியும். ஆனா ஒரு ஆணால அப்படி செய்ய முடியாது. அது வேணா உண்மைதான். ஆண்களுக்கு தெரிஞ்சது வேலை செய்யறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, அவ்வளவுதான். சம்பாத்தியத்தை கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுக்கறது. நீங்க கொடுக்குற காசு மொத்தத்துல குடும்ப செலவுக்கே பத்தாது. ஆனாலும் அதுலயும் சிக்கனம் பிடிச்சி அதுலயும் 15 சேமிச்சு வச்சாதான் இனிமே வர சந்ததிக்கு உதவுன்னு சொல்லி அதுல சிக்கனம் பிடிக்கிறவ தான் பொண்ணு. அப்படிப்பட்டவளா இருந்துட்டு இப்ப ஏன் இப்படி கஷ்டப்படுறானே எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு என்னமோ தோணுது, அந்த அக்கா வாழ்க்கையில கூடிய சீக்கிரத்துல ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு. நடக்கணும்பா, நடந்தே தீரணும். என் கண்ணு மூடுறதுக்குள்ள அவளை ஒரு நல்ல நிலைமையில வச்சு நான் பாத்துறணும். ஏண்டி இங்க ஒரு நிமிஷம் வா. சொல்லுங்க. ஏண்டியம்மா, நான் சொன்ன தப்பா நினைச்சுக்காத. உங்க அம்மா கொடுத்த ஆட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம், எதுக்கு திருப்பி அனுப்பி விட்ட? ஏங்கத்த? இல்ல, அந்த ஆடு இருந்துச்சுனாலாவது கறி வாங்குற செலவாவது மிச்சமாகும்ல, அதுக்கு தான் சொன்னேன். பேசுங்க, நீங்க பேசுங்க. எவ்வளவு ஏளனமா பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த கடவுள் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஆப்பு வைப்பாரு. பெண் சாபம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாபத்தை நீங்க கூடிய சீக்கிரத்துல அனுபவிக்க தான் போறீங்க. என்னடி நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? அத்தை நான் வேணா இங்கேயே சில கணக்கா நிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தூரம் சிரிக்க முடியுதோ, எவ்வளவு தூரம் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க, சரிங்களா? ஒன்னும் இல்லாத குடும்பத்துல பிறந்து இந்த கொழுப்புக்கு திமிருக்கு அடங்கல. ஆமாமா, இங்கதான் நல்ல சோறு திங்கிறல்ல, அதனால அப்படித்தான் இருக்கும். வீட்டுல இல்லன்னா இந்த வீட்டுல என்னென்ன வேணாலும் நடக்குமா? வரட்டும் வரட்டும், என் மாமா வரட்டும். வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்.
இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனா? எந்த நேரத்தில் காலை வரி விடணுன்ற ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சு இந்த ஆளுக்கிட்ட. அவங்க அம்மா என்ன அந்த கிளி கிழிக்கிறாங்க. இந்த மனுஷன் பாலை வச்சுக்கிட்டு இப்போதான் நம்ம சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவளே தனியாக விட்டாலே என்னை அந்த கிளி கிழிப்பா. இதில் அவ மக வேற வராளா? இன்னும் அவ என்னென்ன பண்ண காத்திருக்காளோ ஒன்றும் புரியலையே. என்னையவா சமைக்க சொன்ன? எங்க அம்மா இல்லன்னா நீ என்ன ஆட்டம் கட்டுற? இப்ப எங்க அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டு. இவ ஒருத்தி போன் பண்ணா வரசா வரமாட்டா. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கேட்டா மாமியாரு மாமியாருன்ட்டு அப்படி இப்படின்னு வா. சீக்கிரம் வரான்னு பாரு. ஏமா எங்கிட்டுமா இருக்க? ஆத்தாடி குந்தாணி வந்துருச்சா? இனி சோழி முடிஞ்சுது. உள்ளதான் இருக்கேன், வா. ஏக்கா வாக்கா. என்னம்மா, என்ன பிரச்சனை? உடனே கிளம்பி வா கிளம்பி வான்னு என்ன? அட அதை ஏண்டியம்மா கேக்குறேன்? சொன்னா தானே தெரியும். ஐயோ, இவ வேற நான் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. ஏண்டி, இவ என்ன தெரியுமா பண்ணிருக்கா? இந்த அமனிய என்ன பண்ணா? ஏண்டியம்மா, நீ உன் மாமியார் வீட்ல இல்ல, வாமா எனக்கு துணைக்கு வந்து இருன்னு சொன்னல. அதனால அங்க வந்து 2 நாள் இருப்போன்னு பார்த்து, சரி உன் மாமியார் வந்தோடனே நானே கிளம்பி வருவோன்னு வந்தா, இங்க வந்து பார்த்தா இவ ரூம் எல்லாம் இழுத்தி போட்டு படுத்துக்கிட்டு உன் தம்பிக்காரன்னு சமைக்க வச்சிருக்காடி. என்னம்மா சொல்ற? நம்ம தம்பியை சமைக்க வச்சாளா? அது மட்டும் இல்லடி, இவ மகாராணி கணக்கா இருந்துகிட்டு உன் தம்பிய வேலைக்கார லெவலுக்கு வச்சிருக்காடி. எனக்கு பார்த்தோனியும் அப்படியே நெஞ்சே அந்துகிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு. அதான் உடனே உனக்கு போன போட்டு வர சொன்னேன். வந்து இவளுக்கு என்னன்னு கேளுடி. ஐயோ, வருதே, பக்கத்துல வருதே. இப்ப என்னத்த சொல்ல போகுதுன்னே தெரியலையே. ஏற்கனவே இதுக்கு எனக்கும் 7ஆம் பொருத்தம். இப்ப என்ன பொருத்தம் ஆக போதோ போ. தாவுமா, என்ன என் தம்பியை வேலைக்காரனை நடத்துறியா? என் தம்பி என்ன உனக்கு வேலைக்காரனா? இல்லை, நீ உடம்பு சரியில்லை அதான் படுத்திருந்தேன். இவர் உடனே நான் சமைக்கிறேன்ட்டு போனாரு. அடி பாவி, நானா சமைக்கிறேன்னு சொன்னேன். எப்படி போய் பேசுறா பாரு வாய் கூசாம. வேணும்னா உங்க தம்பி கிட்ட கூட கேட்டுக்கோங்க. ஆத்தாடி நைஸா எண்ணெயை கோத்து விட்டாலே. என்னடா நீ தான் சமைக்கிறேனியா? ஏக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஐயோ, ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டா குந்தாணி, என்ன நாங்க இருக்கும்போதே என் பையனை மிரட்டுறியா? நான் இன்னும் உன் பாவனை ஒன்றும் பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? ஆத்தாடி, இது வேற பாத்துருச்சு. தாவுமா, நாங்க இருக்கும் போதே மிரட்டுறேன், நாங்க இல்லாத போது என் தம்பியை என்னென்ன கொடுமைப்படுத்துவ. எங்க அம்மா எப்படா தலை சாய் வாங்கன்ட்டே இருப்பியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ. அப்படி இல்லைனா வேற எப்படி? நானும் பார்த்து பார்த்து என் பையன் பாலும் தேனுமா ஊத்தி வளர்த்த பிள்ளைய நாங்க இல்லாத நேரம் நீ வேலைக்கார மாதிரி நடத்துவ. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? தங்கு வேற அந்த பக்கம் பாத்துக்க. அம்மா, இப்ப வேணா உன் மருமக அமைதியா இருப்பா. ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் உன் பையனை என்னென்ன பண்ணுவான்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. துரத்தி விடு, போகட்டும் போகட்டும். இங்க பாருங்க, நீ தினமும் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன். என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் தம்பி வேலை செஞ்சுட்டாருன்னு இப்படி கோவப்படுறீங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவோ எங்கள் அண்ணனோ கோவப்பட்டா எப்படி இருக்கும்னு நினச்சிக்கோங்க முதல்ல. ஆத்தாடி, ஏமா பாத்தியா அவ என்ன எந்த வார்த்தை சொல்லிவிட்டானு? இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? உன் மருமவை என்ன அசிங்கப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டா. இது இனிமே எனக்கு சரிப்பட்டு வராது. இனிமே உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இனிமே நீ என்னை பொண்ணாவே நினைக்காத, உன்னை என் அம்மாவே நினைக்கல. இந்த வீட்டை இன்னையோட குழி தோண்டி புதைச்சிடுறேன். ஏடா, உன் அக்கா கிரியாவை அந்த அசிங்கப்படுத்திட்டா, நீ என்ன விட ஆண்ட் இருக்கிற. இதெல்லாம் எனக்கு தேவையாடா? இனிமே உனக்கு எனக்கு இந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நீயாச்சும் உன் குடும்பமாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு. சீ, இனிமே என்னை எதுக்குமே கூப்பிடாதீங்க இந்த வீட்டுல இருந்து. போகாதமா. ஏய், உன் பொண்டாட்டியால நம்ம அக்கா கோவிச்சிட்டு போற, நீ பாட்டுக்கு நிக்கிற. உன் பொண்டாட்டி 4 கோட் போட்டு அவ அப்பா வீட்டுக்கு தோத்து. முதல்ல உங்க அக்கா முதல்ல கூப்பிடுவோம். வாடா, அவ பாட்டு கோவிச்சிட்டு போறா. அதுக்கு அப்புறம் உனக்கு சொந்தம் வந்தது உன் அக்கா மட்டும் தான் இருக்கா. அவளும் போயிட்டாங்க, யாருமே இல்லடா. வாடா போய் உன் அக்காவை கூப்பிடுவோம். ஐயோ, இப்ப நான் என்ன சொன்னேன்? எதுக்கு இதுங்களாம் இப்படி ஆர்ப்பாட்டம் கட்டிக்கிட்டு இப்படி ஓடுதுங்க? நான் பொதுவாக நடைமுறையத்தானே சொன்னேன். அதுக்கு என்னமோ அது பாட்டுக்கு வாழ்னு கத்திட்டு குடுகுடுன்னு ஓடுது. இனி என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ சாமி, ஒன்றும் புரியல. சரியான பைத்தியக்கார குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்.